நான் புட்டபர்த்தியில் இருந்தபோது, இப்போ நீங்கள் எந்த சுவாமி இன்ஸ்டிடியூஷன் பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்கும். விக்னநாசகர் அவருடைய விக்கிரகம் இருக்கும். நான் வந்து ஒரு 9 பிள்ளையாருக்கு காத்தால் எழுந்து பூஜை பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி விபூதி இட்டு, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது அப்படின்ட்டு, அதுவும் லலிதா சஹஸ்ரநாமன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இது. ஏன்னா அப்படியே ஈக்குவேட் பண்ணலாம் சுவாமியோட. அதனால் நான் ஒரு ஸ்லோகம் எப்போவுமே சொல்லுவேன். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். சர்வதேவதாதீத ஸ்வரூப ஸ்ரீ சச்சித்தானந்தமூர்த்தி, அவ்யாஜ கருணாமூர்த்தி, அதந்திருத கருணாமூர்த்தி, அகண்ட காருண்யமூர்த்தி கர்மத்வம்சன், காரணம் பாராமல் கருணை புரியும் கடவுள், கண்களில் தயையால் எப்பொழுதும் ஈரம் நிறைந்தவர், உள்ளத்தில் தயையால் எப்பொழுதும் ஈரம் நிறைந்தவர், சலிப்பே இன்றி கருணை புரியும் கடவுள், தன் பாதங்களை வணங்குவோர் அகத்தில் உள்ள இருளை நகத்தின் காந்தியினால் நீக்கும் கருணாதரங்கன் கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம் நித்தியக்களின்னன் சர்வாதாரி, தள்ளத்தக்கதும் கொள்ளத்தக்கதும் இல்லாதவர், தான் தானேயாகி நிற்பவர், தன்னினும் மிக்கார் இல்லாதவர், தனது ஆனந்தத்தில் பிரம்மாவின் ஆனந்தம் முதலியவற்றை ஒரு திவலை போல் செய்பவர், தனது சிவந்த திருமேனியின் காந்தியின் வெள்ளத்தால் உலகனைத்தையும் மூழ்கச் செய்பவர், எவராலும் மீற முடியாத கட்டளையின் இருப்பிடம், எவர் பாதத்தூளி வேத மாதாவின் வகிட்டில் விளங்கும் சிந்தூரமோ அவர், கர்மமில்லாதவர், பரிகிரகம் இல்லாதவர், என் தோலின் உணர்ச்சியில் உறைபவர், தீவிரமான உணர்ச்சிகளை உண்டாக்குபவர், சம்சார சேற்றில் புதைந்தவரை தூக்கிவிடுவதில் மிகுந்த சாமர்த்தியம் வாய்ந்தவர், சம்சாரக் காட்டை அழிக்கும் கோடாரி போன்றவர், பற்பராலக்கர் 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 தடில்லதா சமருஷி, ஒப்புயர்வற்ற லோகரட்சகர், நோய் என்னும் மலையை பிளக்கும் வஜ்ராயுதம் போன்றவர் பகவான் ஸ்ரீ 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 சத்யசாயிநாதர். எனக்கு வந்து சுவாமி எப்போவுமே சிவபெருமான் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சிவபெருமான் மேலே ஒரு பற்று. அதனால் அவர் தான் எல்லாமே இருந்தாலும் நான் வணங்குறது அவர் சிவபெருமான். அப்போ அவர் சிவபெருமானா, நான் சிவபெருமானுடைய பிள்ளை கணேசர் இல்லையா? ஸோ நான் அவருக்கு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரங்கள் டோட்டலாக சொல்லுவேன். அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளையாரப்பா உனக்கு நான் ஸ்நானம் பண்ணுறேன்.